வாழ்வோம் வாழ்விப்போம். இது இறைவாக்கு. இறைவனிடமிருந்து தன் அடியார்களுக்கு வழங்கப் பெறும் அருள் அமுதம். ஒன்றாம் அருள் அமுதம். வாசம். வாக்கு ஒன்று. நான் உங்கள் மத்தியில் வாசம் செய்கிறேன். அன்பு கண்களை கொண்டு என்னை தரிசியுங்கள். ஆரவாரத்தை அப்புறப்படுத்தினால் மட்டுமே நீங்கள் அமைதியை ஸ்பரிசிக்க முடியும். வாழ்வோம் வாழ்விப்போம். 13 வயதில் இறைவனுக்கு ஒரு கண்டம் இருக்கிறது என்று ஜாதகம் எழுதியவர் அப்பாவிடம் கூறியிருக்கிறார். இதை மனதில் வைத்து கொண்டு அப்பாவும் அம்மாவும் அதிகம் பயந்தனர். இறைவனிடம் இது பற்றி எதுவுமே சொல்லவில்லை. சரியாக 13 வயதில் இறைவன் மருத்துவாள் மலை குகையில் 13 நாட்கள் போயிருந்ததும் வீட்டில் இறைவனை காணவில்லை என்று அப்பாவும் அம்மாவும் ஊர்பூராக தேடி அலைந்து அவஸ்தைப்பட்டனர். இவர்களுக்கு ஜாதக கண்டமே உறுத்தியது. மனம் உடைந்து போனார்கள். 13 நாள் கழித்து 14ஆம் நாள் தானாகவே வந்ததும் இவர்கள் கண்டம் கழிந்து விட்டது என்று நம்பினர். ஆனாலும் அம்மாவுக்கு அடிமனதில் ஒரு கணம் இருப்பது போல் உணர்ந்தார். இதனால் இறைவன் வீட்டிற்கு வரும் சாமி மாமாவிடம் கேட்டார்கள். அவர் ஜோதிடம், மந்திரம், வைத்தியம், சோவி போட்டு பார்ப்பது அனைத்தும் அறிந்திருந்தவர். அம்மா இறைவனுக்கு கண்டம் முடிந்து விட்டதா என்று அவரிடம் கேட்க, சோவி போட்டு பார்த்தவர். பொதுவாக கேரள நம்பூதிரிகள், மாந்திரிகர்கள் சோவி உருட்டி பிரசனம் பார்ப்பார்கள். சாமி மாமாவும் சோவி உருட்டி தற்கால கிரக நிலைகளை ஆய்ந்து இறைவனுக்கு இன்னும் கண்ட முடியவில்லை, நேரில்தான் கண்டம் என்று ஊதிவிட்டார். பத்தி கொண்டது பயம். இரவெல்லாம் அம்மா அப்பாவிற்கு இதே பேச்சு. 2 வயது தங்கை வேறு இருந்தாள். அம்மா இறைவன் மீதே சிரத்தை காட்டினார். பல தடவை தங்கை அழுது கொண்டே இருப்பாள். அம்மா கண்டுகொள்ளாமல் கனவில் இருப்பவர் மாதிரி உறைந்து போய் இருப்பார். இறைவன் தங்கையை தூக்கி அழுகை அமர்த்தி கொண்டு அம்மாவிடம் சொல்வார், கவலைப்படாதீர்கள், ஒன்றும் ஆகாது. ஆனாலும் பெத்தவள் அல்லவா பதறினாள். இறைவனுக்கு பல கேள்வி. எனக்கு ஏன் இந்த கண்டம்? மனம் பேசியது. இது எனக்கல்ல, அம்மா அப்பாவிற்கு உள்ள கண்டம். இறைவன் மேல் காட்டி வேதனையோடு நிறுத்திவிடும் என்று. இருந்தாலும் இறைவனுக்கு அவர்கள் துன்பத்தை தாங்க முடியவில்லை. பரிகாரம் தேடினார்கள். திருக்குற்றாலத்தில் ஒரு சாமியார் நன்றாக பரிகாரம் பார்ப்பாராம். செய்தி கிடைத்ததும் பயணம் ஆரம்பமானது. அப்பா, அம்மா, இறைவன், தங்கை நால்வரும் அரசு பேருந்து செங்கோட்டை வெளி. பேருந்தில் பயணிக்கும் போதே இறைவனுக்கு உடல்நிலை சரியாக இல்லை. செங்கோட்டை வந்ததும் இறைவன் மலங்கழிக்க வேண்டும் என்றார். பஸ்ஸில் இருந்து இறைவனும் அப்பாவும் இறங்கினர். செங்கோட்டை பஸ் ஸ்டாண்டில் பின்புறம் ஒரு ஏரி இருந்தது. எல்லோரும் அந்த கரையில் போய் உடல் உபாதையை சரி செய்து வருவர். பஸ் ஸ்டாண்டில் நின்ற ஒருவர் அந்த பக்கம் கையை நீட்ட இறைவன் அவசரமாக ஓடினார். அப்பா அங்கே நின்று கொண்டார். கால் கழுக நீர் பக்கம் செல்ல அங்கே ஒருவர் தன்னை சுத்தம் பண்ணிவிட்டு வருவதை பார்த்தார். இறைவனும் கரையே இல்லாத அந்த நீர் பரப்பில் கால் விட்டார். கால் உள்ளே இழுத்தது. நீருள் மூழ்க ஆரம்பித்தார். 2 முங்கு கையை மேலே தூக்கி தலையை தூக்க முயற்சித்தார். ஒருவர் இறைவன் உச்சி முடியை பிடித்து தூக்கிவிட்டார் நீரிலிருந்து. இப்போது அவரை பார்த்தார். கண்டத்திற்கு கண்டம் போய்விட்டது என்றார். நனைந்து விட்டது. அவர் சொன்ன விஷயம் உண்மை விஷயம். இவருக்கு எப்படி தெரிந்தது என நினைக்கும் போதே அகத்தியன் சாமி என்று தன் தலையை சாய்த்தார். உருவம் மறைந்தது. இறைவன் திகைத்து நின்றார். அதற்குள் அப்பா பையனை காணவில்லை என்று ஓடிவர உடன் இருவர் வந்தனர். சப்தம் கேட்கிறது. கரை கிடையாது. உள்ளே 2 கல் தூண் நட்டு இருக்கிறது. அதில் கால் வைத்துதான் அமரணும். பையன் புதுசுன்னா தெரியாத என்றபடி இறைவன் பக்கம் வர இறைவனை கண்டதும் அப்பா பதறி விட்டார். மற்றவர்களும் தம்பி உள்ளே விழுந்துட்டியா என ஒருவர், எப்படி வெளியே வந்தே இழுத்தார் மற்றொருவர். அங்கு வேறு யாரும் இல்லாததால் என்ன நடந்துச்சு தம்பி என உடன் வந்தவர்கள் கேட்டனர். என்ன சொல்வது? நீர் கண்டம் வரையே, தலை வெளியே, கண்டத்தில் இருந்து மீட்டவர் அகத்தியர் என்றார். அப்பா நம்புவாரா? இல்லை உலகம்தான் நம்புமா? அப்பா, அம்மா எல்லோரும் கேட்டார்கள். யார் வந்து காப்பாற்றியது? முற்றுப்புள்ளி வைத்தார் சாமி மாமா. தெய்வ கடாட்சம் இருக்கு, அதுதான் காப்பாற்றியது என்று. அகத்துள் நின்றவரை மனம் உவந்து பாடினார். பல பாடல்கள், பல நாட்கள். இறைவனை தரிசித்த சித்தர்கள் வரிசையில் வந்து உதவியவர் அகத்தியர் பெருமானும் என்பதில் ஆனந்தம் கொள்கிறார். வாழ்வோம் வாழ்விப்போம்.